ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை ப்ரே பண்ணுறேன். அப்புறம் நாங்கள் வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, புட்லூர் தான்ப்பா போகிறோம். ஏன்னா நேற்று அமாவாசை இல்லையா, அதனால் நான் இது நேற்று போட வேண்டிய வீடியோ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. யாரும் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. நேற்று வந்து சாமி கும்பலான்னு சொல்லிட்டு புட்லூர் கிளம்பிட்டோம், நானும் எங்கள் ஹஸ்பண்டும். அது என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே மணி ஒரு 7 இருக்கும். அப்புறம் நாங்கள் கிளம்பி போகும்போது ஐயோ கோயில் மூடிடுமோன்னு சொல்லி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனோம். போயிட்டு பார்த்தோன்னா கோயில் மூடலை. நைட்டு 10 மணி வரையும் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு குட் நியூஸாக இருந்தது எங்களுக்கு. எதனாலனா, முந்தா நேற்று 3 மணிலேருந்து நேற்று 3 மணி வரையும் தான் அமாவாசையாக இருந்துச்சு ஆக்சுவலாக. சரி, நான் என்ன நினச்சேன்னா, முந்தா நேற்று நைட்டு வந்ததுனால முந்தா நேற்று தான் கோயிலில் போய் ஸ்டே பண்ணுவாங்க. நேற்று வந்து அந்தளவுக்கு ரொம்ப க்ரௌடாக இருக்காது, அமாவாசை எல்லாம் முடிஞ்சிச்சு இல்லையா, நம்ம பொறுமையாக போய் சாமி பார்த்துட்டு நல்லா தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் கொஞ்சம் எங்கள் ஹஸ்பண்ட் ஒர்க்கிலேருந்து வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் வந்து சரி போய் பார்க்கலான்னு பார்க்கும்போது எனக்கு கோயில் மூடிடுமோ, 8 மணிக்கெலாம் க்ளோஸ் ஆகிடுமே மற்ற டைம்லன்னு சொல்லி கொஞ்சம் பயத்துலேயே போனோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, நேற்று தான் அமாவாசை வந்து நைட்டு தங்கணும்னு சொல்லி நிறைய ஜனங்க வந்திருந்தாங்க. அப்போ பார்த்தோன்னே அப்பா கோயிலில் ஜனம் இருக்குது, அப்போ வந்து சாமி பார்த்துடலாம், நமக்கு சாமி பார்க்குற குடுப்பனை இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் கோயில் உள்ள நுழையும் போது கரெக்டாக 8:10. எப்போவுமே 8 o'clockலாம் ஷார்ப்பாக மூடிடுவாங்க. நேற்று 8:10. சரி, ஓகே, நமக்கு வந்து குடுப்பனை இருக்குது அப்படின்னு நினச்சி நான் போனேன். இந்த கோயில் எப்படின்னா, நான் 17, 16 ஏஜில் இருக்கும்போதே போயிட்டுருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே போயிட்டுருக்கேன். இது ரொம்ப ஃபேமஸான கோயில். இப்போ குழந்த பிறக்கலை அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இங்கே வந்து 9 வாரம் வந்து வேண்டிக்கிட்டு ஈர துணியோடு நம்ம வந்து சுற்றி எலுமிச்சை பழம் சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக குழந்த பிறக்கும். அப்படின்னு இல்லைப்பா, எல்லா விஷயத்துக்குமே இங்கே நடக்கும். நான் வாரம் செவ்வாய்க்கிழமை மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலுக்கு போயிடுவேன். எங்கே மிஸ் பண்ணுறனோ இல்லையோ, இந்த செவ்வாய்க்கிழமைனா இந்த கோயிலுக்கு கம்பல்சரி நான் இருப்பேன். எது வேண்டுமோ அது சக்ஸஸ்ஃபுல்லாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த கோயிலில் வந்து ரொம்ப விசேஷமானது வந்து மசானா கொல்லை வந்து ரொம்ப விசேஷமானது. அந்த டைமில் நீங்கள் போனீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்கும். ஊஞ்சல்லாம் போடுவாங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஊஞ்சல் போடுவாங்க. அதுவும் இன்னும் உங்களுக்கு நல்லா விசேஷமாகவும் இருக்கும். மற்ற டைம்லலாம் நீங்கள் போனீங்கன்னா நைட்டில் வந்து தங்குறதுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு அலோ கிடையாது. அமாவாசை மட்டும் ஸ்டே பண்ணுறதுக்கு அலோ இருக்குது. நாங்கள் வந்து போனதுனால எங்களுக்கு வந்து அன்றைக்கி நிறைய ஜனம் இருந்துச்சுப்பா. உள்ளே நுழைஞ்ச போது எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு ஜனம் நிறைய இருக்கவே நாங்கள் வந்து பரவாயில்ல, கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் போன டைமுக்கும் வந்து சாமி கொஞ்சம் நேரம் வெளியே வந்து நின்று நல்லா பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இன்னும் இந்த கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணலைப்பா. கும்பாபிஷேகம் பண்ணாதுமே ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன்ப்பா. எல்லோரும் போய் பாருங்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டியிருக்கேன். எல்லாருமே நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். இந்த கோயிலோட வரலாறை நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் ஃப்ரீ டைமில் பொறுமையாக எடுத்து நான் வீடியோ போடுறேன்ப்பா. நான் இதான் ஃபஸ்ட் டைமு கோயிலில் வீடியோ எடுக்கிறது. எனக்கு வந்து இது வரைக்கும் நான் வீடியோ எடுத்து எனக்கு பழக்கம் இல்லை. நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுக்க இது பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்ம வீடியோ எடுக்கும் போது யாருனா எதனா நினச்சிப்பாங்களோ, இல்லை யாருனா எதனா சொல்லிவிடுவாங்களோ, இல்லை யாருனா எதனா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிப்பாங்களோ அப்படின்ட்டு கொஞ்சம் தயக்கத்திலே இருந்தேன். அதனால தான் என்னால் கரெக்டாக எடுக்க முடியல. கொஞ்சம் எடுப்பேன், டக்குன்னு கட் பண்ணிவிடுவேன், அந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இன்னும் வந்து பப்ளிக்கில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சமாகவும் இருக்குது. கூச்சன்றதை விட யாருனா எதனா சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, யாருனா வந்து திட்டா என்ன பண்ணுறதுன்ற கொஞ்சம் பயமும் இருக்குது. அதனால் வந்து எனக்கு கிளியராக எடுத்தேனான்னு எனக்கு தெரியல. கிளியராக இல்லைன்னா தயவுசெய்து என்னை மன்னிச்சிக்கோங்கப்பா. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ட்ரைன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நானும் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வீடியோஸ் போடுறேன். அதனால் எனக்கும் கொஞ்சம் பயம், கொஞ்சம் கூச்சம்லாம் இருக்குது. அதனால் தப்பாக நினச்சிட்டேன்னா மன்னிச்சிடுங்க. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு எல்லோரும் ஒரு நாள் போயிட்டு வாங்கப்பா. குழந்தை இல்லாதவங்க வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்லது நான் கண்டிப்பாக நடக்கும், 100% நான் சொல்கிறேன். ஏன்னா நான் எந்த மன கஷ்டம் இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, இந்த அம்மாக்கிட்ட போய் நான் வந்து மனசார வேண்டிட்டு வந்தேன்னா உடனே எல்லாமே நல்லா நடக்கும். அந்த அளவுக்கு இந்த அம்மாவோட பவர் வந்து அதிகம். அதே மாதிரி நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடியும் இந்த அம்மாவை நினச்சி ஃபஸ்ட்டு உங்கள் குலதெய்வத்தை நினைங்க. 2வது இந்த அம்மாவை நினச்சி நீங்கள் செஞ்சிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாகும். கண்டிப்பாக இந்த அம்மா கோயிலுக்கு ஒரு நாள் போயிட்டு வாங்கப்பா. புட்லூர் இது எங்கே இருக்குன்னா, புட்லூர் திருவள்ளூர்லாம் தாண்டி போனோம், புட்லூரில் இருக்குது. புட்லூர்லேருந்து நீங்கள் ட்ரெயினில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஆட்டோவுக்கு. பஸ்ஸுனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ப்பா, எனக்கு தெரியல.